வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கு வந்து 2017ஆம் ஆண்டு வந்து 17வது கேள்வி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். என்ன சொன்னீங்க கேள்வி? உருவில் XY ஆனது ஓவை மையமாக கொண்ட ஒரு வட்டத்தின் நாணாகும். ஆகவே என்ன, அந்த வட்டத்தின் XY என்று சொல்லப்பட்டது வந்து ஒரு நாண். ஓகே, உருவில் தரப்பட்டுள்ளவாறு புள்ளி செட் ஆனது. ஓகே, செட்டுங்கிறது அந்த நாணோட நடுவில் இருக்கு. ஓகே, ஆனது XYயின் மீது உள்ளது. கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்கள் ஒவ்வொன்றும் சரியெனின் சரியெனவும் பிழையெனின் பிழையெனவும் எதிரே உள்ள அடைப்பினுள் இடுக. அதான் கேள்வி. சரியா? இப்போ வந்து XY சமன் 2XZ என்று சொல்லிங்க. அதாவது XY என்று சொல்லப்படுவது அந்த வட்டத்தின் நாண். அதே போல் XZ என்று சொல்லப்படுறதும் 2XZக்கு சமம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த நானுண்ட நடுவில் இருக்கிற அந்த Z வந்து எதோட இணையுது? ஓவோட இணையுது. இப்போ ஒரு தேற்றம் ஒன்று என்னென்னு சொன்னால், ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து அதன் நாணிற்கு இணைக்கப்படுகின்ற கோடு, அதாவது வட்டத்தின் மையம் வந்து O, நான் வந்து XY, ஆகவே அந்த இணைக்கப்படுற கோடு என்ன? OZ. ஆகவே வட்டத்தின் மையத்திலிருந்து நாணிற்கு இணைக்கப்படுகின்ற கோடு அந்நாணை, அதாவது XYயை செங்குத்தாகவும் இல்லை செங்கோணமாகவும் செங்குத்தாக இரு சமகூறிடும். ஆகவே XZ என்றதும் ZY என்றதும் சமன். அதான் அதில் கருத்து. அதாவது ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து அதன் நாணுக்கு இணைக்கப்படுகின்ற கோடானது அந்நாணை செங்குத்தாக இரு சமகூறிடும் என்ற தேற்றத்தின் படி நம்ம என்ன சொல்லலாம்? XY என்று சொன்னது சமன் XZக்கும் ZYக்கும் சமன். ஆகவே அது ரெண்டும் சமன். ஆகவே என்ன வரப்போதோ, XZை வந்து நம்ம 2XZ சமன் XY என்று சொல்லலாம். ஆகவே முதலாவது கூட்டு என்ன? அது சரி. அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியணும், ஒரு செங்கோணம் முக்கோணம் என்று சொன்னால் ஒரு செங்கோண முக்கோணத்தின் ஒரு கோணம் வந்து 90 பாகை. ஆகவே மற்ற 2 கோணமும் வந்து 45 பாகை 45 பாகையாக இருக்கும். அது நமக்கு தெரியும் தானே. ஆகவே என்னென்னு சொல்லுங்கள், XOZ என்ற கோணமும் ZOY என்ற கோணமும் சேர்ந்தது தான் என்ன? XOY என்ற கோணம். அப்போ எந்தெந்த கோணம் சேருது? XOZ என்ற கோணமும் ZOY என்ற கோணமும் சேர்ந்தது தான் என்ன? XOY என்ற கோணம். அதானே அங்கே தந்திருக்காங்க. என்ன தந்திருக்காங்க? XOY என்ற கோணம் வந்து 2XOZக்கு சமன். ஆகவே செங்கோண முக்கோணில் வந்து ஒரு கோணம் 90ன்னு சொன்னால் மற்ற 2 கோணம் என்ன? 45 45. ஆகவே XOZ என்ற கோணம் 45ன்னு சொன்னால் ZOY என்ற கோணம் என்ன? 45. ஆகவே அந்த கோணம் 2 சமன் என்று சொன்னதால் XOY வந்து சரியோ XOZக்கும் சமன் ZOYக்கும் சமன். ஆகவே XOY என்ற கோணம் 2XOZக்கு சமன். சரியா? இது விளங்கிட்டா உங்களுக்கு? இது உங்களுக்கு விளங்கியிருந்தால் அந்த 2 புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.